அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம த்ரோன் ஆஃப் ஸ்டீல் எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? நம்ம ஹீரோக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே அங்கங்கே சண்டை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து காட்டிகிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக் டெம்பிள் அப்படிங்கிறது இருக்குது, அவங்களுடைய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் கிடையாது, நம்ம லின்ஷின் தான் இருக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க சண்டையெல்லாம் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து சின்ன பசங்க விளையாட்டு, இதெல்லாம் ஈஸியாக முடிச்சு விட்டுலாம். நமக்கு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, லாங் ஹவுச்சன் வின் பண்ணானா இல்லையா, அதாவது நம்ம ஹீரோ வின் பண்ணானா இல்லையா. ஏன்னா அவன் வின் பண்ணால் தான் டீமில் சேர முடியும். அதுதான் வந்து இவனுக்கு பெரிய யோசனையாக இருக்குது. அடுத்தது எங்கே காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, வாரியர் டெம்பிள் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இந்த ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க, இவளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குங்க. அதாவது இன்னைக்கு லேட்டஸ்ட் எபிசோட் எடுத்து பார்த்தா கூட நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்தை விட இவளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பிள் ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதில் 2 பொண்ணை காட்டுறாங்க. ஒருத்தி இன்னொருத்திக்கிட்ட சொல்கிறா, இந்த பாரு, அங்கே இருக்கவங்கலாம் மொக்க பசங்க, அவங்க கிட்டலாம் தோற்று போய் ஏமானத்தை வாங்கிறாத, உன் கூட நான் கண்டிப்பாக சண்டை போடணும்னு சொல்லிட்டு போகிறா அவ. என்ன பேச்சு ராஸ்கல். அதுக்கப்புறம் தான் முக்கியம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீலர் டெம்பிளை காட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம மொட்டை இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், மோஸ்ட்டாக ஹீலர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ 2 பேருக்குள்ளே சண்டை அப்படிங்கிறது நடத்த மாட்டாங்க. அங்கே நிறைய பில்லர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பில்லர் என்ன பண்ணணும்னா, இவங்களை அட்டாக் பண்ணும், இவங்க அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இருக்கிற பில்லர் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னொரு சைடில் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அதான் எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா இவன் உண்மையாகவே ஹீலர் தானா, எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரிசல்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரிசல்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வந்து அடுத்த லெவலுக்கு தகுதி ஆயிட்டானா. இப்போ எல்லாத்தையும் உடச்சு போட்டான்ல, அவனை பார்த்து இவன் சிரிக்கிறான், பாத்தியா நான் வந்து தகுதி ஆயிட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் இவனை வந்து டைரெக்டாக ஃபைனல்ஸில் தூக்கி போட்டாங்க. இப்போ இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கா. இப்போது இவளுக்கு கண் அப்படிங்கிறது தெரியாது, இவன் அதை கவனிச்சிடறான். ஆனால் அவள் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கா. எஜ்ஜில் போனால் விழுந்துருவாளேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவளை பிடிக்கிறான் பாவன். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான காட்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு தோன்றுது. அதெல்லாம் பார்த்து முடிச்சோன்னே இவன் கேட்குறான், நீ எங்கே போனோம், நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுறா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது, அவளுக்கு பெரிய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது அவளுக்கு பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்க யோசிக்கிறாங்க, யார் இந்த பையன், இவனை விடக்கூடாது, இன்றைக்கி போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிறானுங்க. இந்த கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஹீரோவில் சென்ஸ் பண்ண முடியுது. அவன் உடனே வந்து உஷாராகிறான்ப்பா. அந்த டைமில் அந்த ஒரு மோந்திரம் இருக்குல்ல, அந்த மோந்திரத்தை இவன் வந்து சென்ஸ் பண்ணிடுறான். அப்போ இவளுக்கு தெரிஞ்சிடுது, ஓ அந்த பையன் தான் இவன், இப்போ வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறா, மறைமுகமாக சிக்னல் கொடுக்குறா அவங்க ஆட்களுக்கு, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்த உடனே அவனுங்க எப்படி யோசிக்கிறானுங்கன்னா, இல்லை நம்ம போ தேவையில்ல, லேடியே அவங்கள ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னல, என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறா. இவனுங்களுக்காக ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க, அந்த பையன் யாருன்னு முதல்ல போய் விசாரிங்கடா அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவளோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவளால் வந்து பார்த்தீங்கன்னா உணர முடியுதுங்க. அதாவது இவளுக்கு பார்வை இல்லை அப்படின்னாலுமே நிறைய விஷயங்களை உணர முடியும். இந்த பார்வை இல்லை அப்படிங்கிறதுலாம் டெம்பரரி தான், இவளுக்கு நிறைய பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவனோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவளால் வந்து உணர முடியுது. சின்ன வயசில் பார்த்த உருவம் இப்போ வந்து நல்லா வளர்ந்துட்டான், ஆனால் இவனுக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ முதல்ல மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவளால் வந்து பேச முடியாது. ஏன்னா அந்த டைமில் அவளுக்கு அந்த ஸ்பீச் பவர் அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்போது பார்க்குற சக்தி அப்படிங்கிறது போயிடுச்சு. ஏன்னா அந்த ட்ரையல் அந்த மாதிரி தான், ஒரு பவர் அப்படிங்கிறது போயிடும். இவளுக்கு இன்னொரு யோசனை என்ன அப்படின்னா, இவன் வந்து இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருப்பானா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன்னா எப்பயோ சின்ன வயசில் பார்த்தது, இன்னுமா என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க இப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவன் கேட்குறான்ப்பா, உன்னோட ஃபேமிலி எல்லாம் எங்கே, உன்னை எப்படி தனியாக அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, ஃபேமிலி இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறா. அவளுக்கு தான் அவங்க அப்பா அம்மா மேலே பயங்கர கோவமாச்சே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளை அப்படியே பொறுமையாக கொண்டு போய் வீட்டில் விட்டுறான்ப்பா. விட்டதுக்கு அப்புறமா சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வந்துடான். இப்போ என்னன்னா, இவங்களோட ஆட்கள் எல்லாமே அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து வெளியில் கூப்பிட்றா. கூப்பிட்டோன்னே இவ கேட்குறா, நீ என்ன பார்த்த சொல்லு அப்படின்னோடனே ஒருத்தன் சொல்கிறான், நான் பார்த்தேங்க ஒரு பையன் வந்து உங்கள் கையை பிடிச்சி அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்ன உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவனை தூக்கி வெளியில் போட்டுடுறானுங்க. அவனை என்ன சொல்கிறானுங்க, நாங்கள் எதுவுமே பார்க்கலங்க அப்படிங்கிறானுங்க. கரெக்டு, அதையே மெயின்டைன் பண்ணு. ஸோ இப்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கான். அப்போ மாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. என்னன்னா, நம்ம லின்ஷன் கொடுத்த அந்த மாத்திரைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாஸ்டர் கிட்ட காட்டியிருப்பான். மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பார்னா, உன்னை வந்து அவன் நல்லா ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, அப்போ இந்த பில் வந்து பொய்யா, இது வந்து வேலை செய்யாதா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை இது வந்து உண்மையான பில் தான், இது ரொம்ப ஹை கிரேடில் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, இவனால் இந்த அளவுக்கு ஒரு பில் அப்படிங்கிறத செய்ய முடியும்னு வச்சுக்கோயேன், அவன் எதுக்காக உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கணும், அப்போ அவன் பெருசாக ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க
நினைக்கிறான் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது மாஸ்டர், ஆனால் இன்னொரு விஷயம், நான் வந்து அவனை செலக்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, கரெக்டுங்களா? இருந்தாலும் என்னை நம்பி அவன் இதெல்லாத்தையும் கொடுத்தான் இல்லையா, அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். இப்போ இவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5க்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் அது எப்படி ரீச் ஆகுதுன்னு தெரியல. எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி மாற்றணும். ஆனால் அது எப்படி பண்ணுறது அவனுக்கு தெரியல. அந்த டைமில் மாஸ்டர் வராரு. ஸோ மாஸ்டர் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அந்த எனர்ஜி எப்படி லிக்விட் எனர்ஜியாக மாற்றணும்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. அதாவது லெவல் 5 ரீச் ஆனால் இதை பண்ண முடியும். அதான் இவன் கேட்குறான், இது வரைக்கும் நீங்கள் எனக்கு காட்டினதே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இதோட எனர்ஜியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீ இது வரைக்கும் இல்லை, ஆனால் இப்போ நீ அந்த இடத்துக்கு வந்திருக்க, அதனால தான் காட்டுறேன் அப்படிங்கிறாரு. நீ வா, நம்ம 2 பேரும் வந்து ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அவனால் வந்து இவரோட கையை நகர்த்த கூட முடியல. அவன் என்ன யோசிக்கிறானா, என்னடா கை வந்து ஏதோ இரும்பு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தள்ளுறான். ஆனாலுமே கீழே போன மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக மேலே வந்துடுறாரு. ஓ, இதுதான் வந்து லெவல் 5ஓட பவரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளே பண்ணுற அலுப்புறை இருக்கு பாருங்க, அது வெளியில் நடந்து போகிறவங்க வரைக்கும் கேட்குது. என்னடா டமால் டிமில்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே மாடியை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். நம்ம ஹீரோ லெவல் 5 ரீச் ஆனானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.